மூன்றாம் பருவம் இயல் 2ல் உள்ள ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். பாடலோட தலைப்பு கவனிங்க. கல்வியே தெய்வம். கல்வியே தெய்வம். பாடலோட தலைப்பை வச்சு நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த பாடல் எதை பற்றி சொல்லுது, கல்வியை பற்றி சொல்கிறாங்க. பாடல் பாடுற கவனிங்க. அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா பாரதி சுகுமாரன். யாருமா? பாரதி சுகுமாரன் அப்படின்றவர் இந்த பாடலை எழுதியிருக்கார். புரியுதுங்களா? சொல்லும் பொருளும் கவனிங்க. விஞ்சும் மிகும், கசடர குற்றம் நீங்க, திண்மை வலிமை. அண்டும் நெருங்கும், ஊறும் சுரக்கும், செலுத்திட தழைத்திட. பாடலின் பொருள் பாருங்க. இந்த பாடல் நம்மளுக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்க? கல்வியோட சிறப்பை பற்றி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி கற்க கற்க நம்மளுடைய சிந்தனை என்னாகும்? விரிவடையும். குறுகலான சிந்தனை நம்மளுக்கு என்னது இருக்காது. கல்வி கற்க கற்க நம்ம என்ன செய்வோம்? ஏன், எதற்கு அப்படிலாம் என்ன செய்வோம்? நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம சிந்தனை என்ன செய்யும்? வளரும். 2வது பாருங்க, அன்னை தந்தை தான் நம்மளுக்கு கடவுள். புரியுதுங்களா? அன்னை தந்தை நம்மளுக்கு கடவுள். அது இல்லாமல் நம்ம கல்வி கற்றுக்கொண்டோன்னா கல்வி நமக்கு தெய்வமாக மாறக்கூடியது. தெய்வம் மாறக்கூடியது கல்வி. அப்புறம் கல்வி நம்மளுக்கு என்ன தருதுன்னு பாருங்கள். என்ன தருதுன்றதை விட பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி. அதாவது பொன் அப்படின்னா தங்கம், மண்ணுன்னா என்னது? சொத்துக்கள். பொன்னும் தங்கமும் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். ஆனால் கல்வி என்றைக்குமே அழியாது. அதனால் பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி. கல்வி நம்மளுக்கு என்ன தரும்? புகழை தரக்கூடியது கல்வி. அதாவது கல்வி கற்றால் நமக்கு என்ன வரும்னா நன்மை வரும். நன்மை நல்லது நடக்கும். மென்மை, நல்லருள் என்னது இதெல்லாம் நம்மளை நெருங்கி வரும். மென்மை அது என்னது? கல்வி கற்றோம்னா நம்ம என்ன செய்வோம்? யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அன்பாக பழகணுன்ற நம்ம நற்குணங்கள் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கல்வி நன்மையும் தரும், நம்மளுக்கு மென்மையும் தரும், நல்ல சாஃப்டான மனப்பக்குவமும் நம்மளுக்கு தரும். அதனால் என்னது? கல்வி இந்த மேலே சொன்ன நல்லதெல்லாம் நடக்கிறதுனால, கல்வி நடக்கிறதுனால என்ன செய்யணும்? கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும். அப்படின்னா இது கல்வி படிக்கும்போதே நம்ம பிழை இல்லாமல் தெளிவாக கற்றுக்கணும். எதுவும் அறகுறையை நம்ம என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. புரியுதுங்களா? கற்றுக்கக்கூடாது. அப்புறம் ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நம்ம என்ன செய்யும்? பெற வேண்டும். அப்படின்னா கல்வி படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல வளமான எதிர்காலம் உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சு படிக்கணும். அப்புறம் தினந்தோறும் கற்றிட வேண்டும். அப்படின்னா என்னது? நாள்தோறும் தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். அப்படி படித்தாதான் நம்மளுக்கு நெஞ்சில் பதியும், மனப்பாடம் ஆகும். மனப்பாடம் ஆனாதான் நம்மளுக்கு என்னது? எதையும் எங்கேயும் போய் தெளிவாக நம்ம சொல்ல முடியும், எழுதவும் முடியும். புரியுதுங்களா? அப்போ கல்வி கற்றிட வேண்டும்னா குற்றமில்லாமல் கற்றுக்கொள்ளணும். அதை நாள்தோறும் படிக்கணும். அப்படி படித்தாதான் நம்ம படிக்கிற பாடங்கள் நம்ம மனசில் பதியும். அப்படி படித்து நம்ம எதுவும் எழுதணும்னா, எக்ஸாம் எழுதணும்னாவோ இல்லை ஏதாவது ஒரு செயலை செய்தோம்னாவே நம்மளுக்கு என்ன செய்யும்? அதில் வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? புகழ் நம்மளை தேடி வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இந்த கல்வி இப்போ கற்றுக்கிட்டோமா அப்படின்னாவே நம்மளுக்கு விண்ணையும் அளக்க செய்யும். அப்படின்னா அது வானத்தை கூட நம்ம என்ன செய்யலாம்? அளந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். அப்படின்றதுக்கு தான் விண்ணையும் அளக்க செய்யும் அப்படின்னா கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? அப்போ அப்புறம் நம்மிடம் வலிமை சேர்க்கும். அப்படின்னா நம்மளுக்கு எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். எதையும் நம்ம என்ன செய்யணும்? பயப்பட மாட்டோம். அதுக்கு நம்ம கல்வி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் தெளிந்த நல்லறிவே வளர்க்கும். அப்படின்னது தெளிந்த நல்ல அறிவு. யார் எதை சொன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பிடக்கூடாது.
அது வந்து ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும். இப்போ யாராவது வந்து நான் உனக்கு 10,000 காசு தரேன், அந்த இடத்துல போய் நீ திருடிட்டு வா அப்படின்னா உடனே செஞ்சிடக்கூடாது. என்ன செய்யணும், ஏன் ஏன் அதெல்லாம் வந்து தவறான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து நல்ல புத்தி சொல்லி திருத்தணும். அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, அந்த தெளிந்த நல்ல அறிவு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கல்வி வேணும். புரியுங்களா? அப்போ கல்வி பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அம்மா அப்பாவை விட அம்மா அப்பா தெய்வம் மாதிரி நம்மளுக்கு கல்வியின் தெய்வம். பொன்னையும் மண்ணையை விட நம்மளுக்கு கல்வி வந்து நிரந்தரமானது. கல்வி கற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு புகழ், என்னது நல்ல புத்தி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். படிக்கும்போது எப்படி படிக்கணும், குற்றமில்லாமல் பிழை இல்லாமல் படிக்கணும். நாள்தோறும் படிக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு வாரம் என்ன செய்யணும், படிக்காமல் இருக்கக்கூடாது. நாள்தோறும் படித்தா தான் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், புகழை அடைய முடியும் அப்படின்றத இந்த பாடலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், கற்பவை கற்றபின் பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க. பாடலை வந்து ராகமாக பாட சொல்கிறாங்க. கல்வியின் சிறப்பை சொந்த நடையில் எழுதுக. இப்போ நீங்கள் கல்வியின் சிறப்பை பற்றி இந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரி நீ சொந்தமாக ஏதாவது வந்து சொல்லு, கல்வியோட சிறப்பை பற்றி நீ சொந்தமாக சொல்லு அப்படின்றாங்க. கல்வியின் சிறப்பை உணர்த்தும் வேறு பாடல்களை அறிந்து வந்து பாடுக. கல்வியின் சிறப்பை உணர்த்தக்கூடிய வேறு ஏதாவது பாடல் தெரிஞ்சுன்னா நீ அதை வந்து பாடு அப்படின்றாங்க. கல்வியினால் மேன்மை அடைந்தவர்களை பற்றி கலந்துரையாடல்கள். கல்வி படித்து அதை வந்து அவங்களால வாழ்க்கையில் உயர்ந்தவங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் அது மாதிரி உள்ளவங்களை வந்து என்ன செய்யணும், கிளாஸில் வந்து பேசுங்க அப்படின்றாங்க. அடுத்து மதிப்பீடு பாருங்கள். கசடர இந்த சொல்லின் பொருள் வந்து குற்றம் நீங்க. வளம் அதை பிரித்தெழுதுக. வளம் கூட்டல் அதை. அடுத்து பாருங்கள், வெளிச்சம் இச்சொல்லின் பொருள் வந்து எதிர்ச்சொல் வந்து என்னென்னா இருட்டு. பாருங்கள், ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிருந்து எடுத்துழுக. நம்ம என்ன செய்வோம், எதுகை மோனைன்னு சொல்லுவோம். அறிந்திட அன்னையும். பாருங்கள், முதல் எழுத்து ஃபுல்லாக ஒன்றா வருது பாருங்கள். இங்கே அன்னையும் இருக்கா, இங்கே அறிந்திட ஆ ஒன்றா வருதா. கண்ணெனும் கருத்தினில் கா ஒன்றா வருதா. நன்மையும் நயமதும் நா ஒன்றா வருது. இங்கே பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்றா வருது. நன்மையும் அன்னையும் இன் ஒன்றா வருது. பொன்னையும் இந்த இன்னு ஒன்றா வருது. கல்வியை வல்லமை இல் ஒன்றா வருது. புரியுதுங்களா? எதிர்ச்சொல் எழுதுக. நன்மை, தீமை, புகழ், இகழ், வெற்றி, தோல்வி, வெளிச்சம், இருட்டு, தோன்றும், மறையும். இங்கே கீழே கொஸ்டின் ஆன்சர் குருவினா பாருங்கள். பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வி. என்னது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வி. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும். அடுத்து பாருங்கள், என்னும் முடியும் சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக. அன்னையும் தந்தையும் அப்படின்னு இருக்காங்களா பாருங்கள். கண்ணெனும் கல்வியும் முடியுது பாருங்கள். பொன்னையும் மண்ணையும் முடியுது. நன்மையும் தீமையும் முடியுது. அதை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சிந்தனை வினா. கல்வியோடு நற்பண்புகளும் அமைவதுதான் சிறப்பு என்று கூறுகிறீர்களே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது கல்வி மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, கல்வியோடு சேர்ந்த நல்ல பண்புகள் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்வாங்க, எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க. இப்போ படிச்சுட்டு அவங்ககிட்ட நல்ல ஒரு கேரக்டரே இல்லை, அவன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவங்கள யாராவது மதிப்பாங்களா? இல்லை. அப்போ கல்வியும் இருக்கணும், நம்மகிட்ட நற்பண்புகளும் இருக்கணும். இதை பற்றி என்ன உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீயா யோசித்து அதுக்கான ஆன்சர் வந்து எழுதணும். புரியுதுங்களா? அப்போ கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது, கல்வியோட நல்ல பண்புகளும் நம்மளுக்கு வேணும். அதான் ஆன்சரு. இதை பற்றி நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கணும். புரியுதுங்களா? சரி, இந்த பாடத்தில் கல்வியின் சிறப்பை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.